நட்டுட்டு நிற்கிது, அதை வச்சே படம் ஃபுல்லாக பண்ணுறாங்க. படம் ஃபுல்லாக அதுதான். செத்து போன தாத்தா அதை விட சூப்பராக நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் சீன்லேயே அவர் மண்டையை போட்டுறாரு. இல்லை 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 அதெல்லாம் கிடையாது, வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க அவ்வளோதான். சுந்தர் சி சார் ஐஸ்டண்டான்னு தெரியல, அந்தளவுக்கு காமெடி. ஒரே ஒரு லைனு சரி 20 மினிட்ஸ் முடிஞ்சிடும்னு பார்த்தா படம் எண்டு வர அந்த காமெடி. இது மாதிரி லாங் காமெடி இதுவரை படமே பார்த்ததில்ல. ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அங்கேருந்து காமெடி ஸ்டார்ட் ஆகி எண்டில் முடியுது. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க சார். கான்செப்டே வெளியே சொல்ல முடியாது. ஏற்கனவே ஃபுல்லாக டபுள் மீனிங்கு, நட்டுட்டு நிற்கிது, அதை வச்சே படம் ஃபுல்லாக பண்ணுறாங்க. படம் ஃபுல்லாக அதுதான். எத்தனை 10 பொம்பளைகளை வச்சுட்டு அதை பார்த்து சிரிக்குதுங்க, அதான் படம். ஃபஸ்ட் ஹாஃப் செம்ம ஃபாஸ்ட்டு, போகிறதே தெரில. சரி ஓகே ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸில் கண்டென்ட்டுக்குள்ளே வந்துருவாங்க அப்படின்னு பார்த்தா கண்டென்ட்டுக்குள்ளே வரவே இல்லை, போயிட்டே இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாகி சூப்பராக கிளைமாக்ஸ் முடிச்சிருக்காங்க, நல்லாயிருக்கு. 2K கிட்ஸ் தான் உள்ளுக்குள்ள வர்றானுங்க, ஸோ அவங்களுக்கு இதுதான் பிடிக்கும், அதனால் அவங்க வச்சுருக்காங்க. படம் வந்து ஒர்த்து வாட்சிங். செம்மையாக பண்ணியிருக்காப்புல, யதார்த்தமாக நடிச்சிருக்காப்புல, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த நிகாரிக்கா கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, சாந்தினி கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. என்கேஜாக இருக்குது, போர் அடிக்காது, செம்ம போர் அடிக்காது. ஆனால் நம்ம வந்து என்னென்னா இது ஒரு சின்ன ஒரு காமெடி தானே, இதை வச்சு எப்படி படம் பண்ணான்னு பார்த்தோன்னா கிரேசி மோகன் சாரோடைய இது இருக்கு இல்லையா, ஷோ இருக்கு இல்லையா, அதை ஷோ பார்த்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு. அவர் தான் இந்த டைமிங் காமெடிலாம் பண்ணுவார், ஸோ அதான் பண்ண மாதிரி இருக்குது. காமெடியாக இருக்குது, கொஞ்சம் பெரியவங்க பார்க்குற மாதிரி இருக்குது. படிக்கிற பசங்க வேண்டாம், யங்ஸ்டர்ஸோ பெரியவங்களும் வந்து பார்க்கலாம். சூப்பர் சார். டீம் ஒர்க் சூப்பர். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. செத்து போன தாத்தா அதை விட சூப்பராக நடிச்சிருக்காரு, போய் பாருங்க. படம் நல்லா இருக்கு பிரதர், ஃபுல்லாக காமெடி ரோல்ஸு, எல்லா காமெடியாக நல்லா இருக்குது. நம்ம ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோட பார்க்கலாம். குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாரோட ரோல்ஸுமே பெர்ஃபெக்டாக இருக்குது. சின்ன ரோல் கொடுத்துருந்தாலும் அவங்கவுங்க நல்லா பண்ணியிருக்காங்க. சாமியார் கெட்டப்பு, அப்புறம் முனிஷ்காந்த் கெட்டப்பு, எல்லாரோட ரோலுமே பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். டெத் வச்சு நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஒரே ஒரு சின்ன இடத்துல எமோஷன் பண்ணியிருக்காங்க, அது கூட நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அப்பா எமோஷன் வச்சு அது மித்தபடி எல்லாமே ஃபுல் காமெடி தான். ஒரே ஒரு இடத்துல மட்டும் எமோஷனு, கிளைமேக்ஸில் ஒரு எமோஷன், அவ்வளோதான். மித்தபடி எல்லாமே காமெடி. எல்லா ஆக்டருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரோட ரோல்ஸுமே அவங்கவுங்க ரோல்ஸு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. காமெடியாக நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படம். காமெடி ஃபேமிலியாக பார்க்கலாம். மூணாவது வாட்டி படம் பார்க்குறேன். மூணாவது வாட்டியுமே அவ்வளோ சிரிச்சு அண்ட் நிறைய லேடிஸ் வந்திருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மோர் தென் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வேறு லெவலில் இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கெங்கே எதிர்பார்த்து அது நீங்கள் தான் சொல்லணும். பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நம்பி பண்ண ஒரு படம் இது அண்ட் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்லலாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க ஆடியன்ஸ். வைப் ஆக்டிவில் வந்துட்டு அந்த கண்டென்ட்டு தான், அடல்ட் ப்ளஸ் கண்டென்ட்டு நல்லா பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. எல்லாமே காமெடியிலேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. ஆக்டிங் சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது. எங்கேயுமே தோய்வு இல்லை. எல்லாமே நல்லா எடுத்துருக்காங்க. குட். பட் ஆனால் வந்துட்டு நோ கப்புள்ஸ், ஒன்லி ஜென்ஸ் பார்க்காது பெஸ்ட்டு. ஃபேமிலி ஆனால் நல்ல ஃபன்னாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக செம்ம ஃபன்னு. செகண்ட் ஹாஃப் வந்து அங்கங்கே எமோஷ்னல், ஆனால் ஃபன் மூவி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னு தான். ஃபஸ்ட்டு சீன்லேருந்தே செம்ம ஃபன்னாக இருந்தது. இல்லை, ஃபேமிலியோட நாங்கள் ஃபேமிலியாக தான் வந்தோம். ஆனால் ஃபேமிலியாக வரலாம், கொஞ்சம் பெரியவங்களெல்லாம் கட் பண்ணிட்டு சேம் ஏஜில் இருக்கிறவங்க வரலாம். நல்லா 2 பேர் காம்போ நல்லா தான் இருக்குது. என் பொண்ணு எல்லாத்தையும் ஆமாம், A1 மாதிரி மேக்ஸிமம் சீன் வந்து அந்த டெட் பாடி வச்சு தான் வரும். நல்லா இருந்தது படம் ஃபுல்லாகவே. ஃபஸ்ட்டு சீன்லேயே அவர் மண்டையை போட்டுறாரு, கிளைமேக்ஸில் அவருக்கு அடக்கம் பண்ணுறது, அதுதான் கான்செப்ட்டு. ஆனால் அந்த புது கான்செப்ட்டு நல்லா தான் இருக்குது. நல்லா எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. நம்ம டபுள் மீனிங்காக எடுத்துக்க தேவையே இல்லை. ஒரு காமெடி படமாக பார்த்தா நமக்கு அது தேவையில்லை. டபுள் மீனிங்ஸாக பார்த்தா படம் ஃபுல்லாக டபுள் மீனிங்ஸ் சொல்லிட்டு போகலாம். ரொம்ப டபுள் மீனிங்ஸில் அந்த வல்கராக இல்லை. நம்ம நேச்சுரல் ரியல் லைஃப்பில் எப்படி நம்ம பேசி நடிப்போமோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஃபேமிலிக்குள்ளே எப்படி அந்த மாதிரி தான் போகுது. ரொம்ப வல்கராலாம் இல்லை. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. வைபவ் அண்ட் சுனில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல் குட் அண்ட் நல்ல ஒரு ஜட்மெண்டலே இல்லாமல் வந்து லாஃப்டர் மூவி. எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம், வாங்க வந்து சிரிச்சுட்டு போங்க, அவ்வளோதான். பசங்களோட மட்டும் தான் வைப் பண்ண முடியும். இல்லை அதெல்லாம் கிடையாது, வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான். சூப்பராக இருக்குது. காமெடி, ஃபுல் காமெடி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஸ்டோன் பெஞ்ச் நல்லா சூப்பர் படம் கொடுத்துருக்காங்க. நல்லா நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம்.
காமெடியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. I love the dialogues. Dialogue செம்மையா இருக்கு. It's a decent A-rated film and can be watched by all the family members. Yeah, நல்லா இருந்துச்சு. It was good. Yeah, thank you. ஆமா, comedy A-rated and ஆனா ஃபேமிலியோட அவர் நல்லா நடிச்சிருந்தாரு, வைபவ் நல்லா நடிச்சிருந்தாரு. டெத்து படம் ஆனால் நல்லா காமெடியாக இருந்துச்சு, நல்லா